மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களை பற்றி நாள்தோறும் எண்ணற்ற செய்திகள் சமூக வலைத்தளங்களில் வந்த வண்ணம் இருக்கின்றன. பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அப்போலோவில் என்ன நடந்தது அப்படின்னு டைட்டில் போட்டிருப்பாங்க. உள்ளே போய் பார்த்தோம்னா அப்போலோவில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அவரோட சமாதியில் அழுகுரல் கேட்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க. உள்ளே போய் பார்த்தோம்னா அது அழுகுரல் இல்லை, மெரினாவினோட அலையின் சத்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அவரோட கற்பனைக்கு ஏற்றார் போல் எண்ணற்ற பதிவுகளை பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் அவங்களோட ஆவி சுற்றிக்கிட்டு இருக்கதாகவும் அது போயஸ் கார்டன் பக்கத்திலே வலம் வருவதாகுங்கிற செய்தி தீயாக பரவிட்டு தான் இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த பொய்யை உருவாக்க என்னை கேட்டால் கம்ப்யூட்டரில் ஒரு 3 நிமிடம் போதும் அப்படின்னு தான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு அதே படத்தை நானும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களோட புகைப்படத்தை எடுத்து தேவையான அளவு சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். அதன் பிறகு அந்த படத்தை எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துக்கு மூவ் பண்ணி அந்த படத்தோட பிரைட்னஸை கம்மி பண்ணிடுறேன். அவ்வளோதான். இதைத்தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் தற்போது உள்ள சூழ்நிலையில் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லையுமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி செய்திகள் அப்படின்னா ஒரு கிராமத்து வரைக்கும் ஈஸியாகவே போய் சென்றடையுதுன்னு தான் சொல்ல முடியும். அதில் ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா இதை உண்மையிலே நம்பிடுறாங்க. அதனால் சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுற சில சென்சிட்டிவான விஷயங்களை வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணுறதை குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன். நன்றி.